தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் நடைபெற்று 234 தொகுதிகளில் 107 இடங்களில் 108 இடங்களில் வெற்றி பெற்று 107 என்ற எண்ணிக்கையோடு தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி பொறுப்பினை ஏற்றது. முதலமைச்சராக மாண்புமிகு விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தில் போதுமான அளவுக்கு வாக்குகளை பெறுகிற அளவிற்கு எதிர்க்கட்சிகளும் அவர்களுக்கு ஒத்துழைத்து அவர் முதலமைச்சராக பணியை தொடர்ந்து வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அமையப்பட்டிருக்கின்ற புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்களை சொன்னதோடு 6 மாத காலத்திற்கு உங்களுடைய ஆட்சியினுடைய திறனை கடுமையாக விமர்சிக்க மாட்டோம் என்று கூறியிருந்து இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று விளைந்தார்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு சென்றார், பிரதமரை பார்த்தார். ஏனைய 3 முதலமைச்சர்களும் அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், கேரளாவுடைய முதலமைச்சர்கள் ஏறத்தாழ 40 இருந்து 50 நிமிடங்கள் சந்தித்தார்கள். என்ன காரணத்தினாலோ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே பிரதமரால் ஒதுக்கப்பட்டு உடனடியாக வேறு யாரையும் சந்திக்காமல் திரும்பி இருக்கிறார், நிர்மலா சீதாராமன் தவிர. அதற்கு பிறகு முதலாக தமிழ்நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்வதற்கு திருச்சிக்கு சென்றவர் ஒரு 18 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அரசியல் சட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள ஒரு பதவியில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கின்ற ஒருவர் அரசியல் சட்டம் என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதோ, கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி, இன்னும் நான் தெளிவாக சொல்வதாக என்றால், அரசியல் நிர்ணய சபையில் அம்பேத்கர் அவர்கள் பேசுகிற போது அரசியல் சட்டம் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அரசியல் ஒழுக்கம் என்று ஒன்று தேவையில்லை, அவசியமில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிற்கு கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தேவைப்படுகிறது. அது முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பிரதமர்களுக்கும் பொருந்தும் என்று உரையாற்றியிருக்கிறார். அந்த கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி எதுவுமே இல்லாமல் தான் வகிக்கிற பதவிக்கு பொருத்தமானவராக இல்லாமல் தன்னுடைய தகுதியை குறைத்துக் கொண்டு பிதற்றி இருக்கிறார், வீராவசனம் பேசியிருக்கிறார். நான் தமிழ்நாட்டு மக்களை, அவருக்கு வாக்களித்த பெருமக்களை, வாக்களிக்காத பெருமக்களை எனக்கும் சேர்த்து அவர்தான் முதலமைச்சர் என்கின்ற அந்த உணர்வோடு மிகுந்த மரியாதையோடு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், சட்டமன்றத்தில் பதிலுரையாற்றிய மாண்புமிகு விஜய் அவர்களுடைய டோன் அண்ட் டெனார், அவருடைய குரலினுடைய வலிமை, அந்த அழுத்தம், அந்த சத்தம், அதையும் திருச்சியில் அவர் உரையாற்றுகிற போது எல்லலும் துள்ளலுமாக கர்ஜித்ததாக சொல்லிக்கொண்டு கத்திக்கொண்டு பேசினாரே, அந்த பேச்சையும் இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏன் சட்டமன்றத்திற்குள்ளே தளர்வு, சோர்வு, தயக்கம், மயக்கம், இயலாமை? ஆனால் திருச்சியில் ஏன் இந்த வீர வசனம்? அந்த வசனத்தை எழுதி கொடுத்தது யார் என்கின்ற பொருத்தப்பாட்டை, ஒப்பீட்டை நீங்கள் எண்ணி பார்த்தால் இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் தந்திரம், அரசியல் அசிங்கம், புலம்பல் எல்லாம் தெரியும். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, ஸ்டாலின் சார் என்பது, அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் வந்து ஸ்டாலின் ஸ்டார், உங்களுக்கு எனக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுனீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்ல? நான் வேற வார்த்தை பயன்படுத்த விரும்பல. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லு முல்லா அரசியல் அநாகரிகமா? அதை தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? நீங்க என்னன்னாலும் பேசுறீங்களா? நான் இப்போதும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி அமையப்பட்டதற்கு பிறகு ஒரு முதலமைச்சருக்கு தர வேண்டிய மரியாதையை எங்களுடைய தலைவரும் நாங்கள் தர தயார். ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு, உணர்ச்சி வசப்பட்டவர்கள் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அதே வழியில் முதலமைச்சரும் செல்லக்கூடாது என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி ஒண்ணுக்கும் அரசியல் புரிதல் இல்ல, கவர்ச்சி அரசியல் என்ன சொல்றாங்க, சொல்லிருப்பாதே வாதத்துக்கு வச்சுக்குவோம். ஏன் சினிமா நடிகருக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கக்கூடாதா?
அந்த கவர்ச்சி அரசியல இருந்து வெளியே வாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு மற்ற கட்சிகள்லாம் உரிமை இல்லையா? அது என்ன கவர்ச்சி அரசியல் புரிதல் வார்த்தையை பயன்படுத்தினா எனக்கு நல்லா வந்துடும் வார்த்தை. என்ன வார்த்தை வந்துடும்? இது முதலமைச்சருக்கு அழகா? இவர் ஆக்குப்பைங்க கான்ஸ்டிடியூஷனல் சேர் பிரதர் ப்ரோ விஜய் அப்படின்னு நாங்களும் கேட்போம். ஒரு முதலமைச்சர் போறீங்க, நன்றி சொல்றீங்க, திமுக விமர்சிக்க வேணாம்னு சொல்லல, விமர்சிங்க, அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துங்க. மீதி 10 நிமிடங்கள் பிரதமரோடு போனேன், சந்தித்தேன், என்ன செய்ய போகிறேன், பிரதமரிடம் மனு அளித்திருக்கிறேன், ஏதாவது சொல்லிருக்கீங்களா? நான் கேட்கறேன், யாரை பார்த்து நீங்க குறை சொல்றீங்க? தமிழ்தாய் வாழ்த்துக்கு வந்து நீங்க போய் கடிதம் கொடுக்குறீங்க. யார் தெரியுமா? ஸ்டாலின். நீங்க சொன்ன ஸ்டாலின் சார் யார் தெரியுமா? அரசியல் சட்டத்தால் திருத்தப்பட்ட EWS, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் ஒன்ஸ் இட் வாஸ் பாஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், அதை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் ஸ்டாலின் சார். நீங்க தமிழ்தாய் வாழ்த்து நீங்க போட்டிருக்கிறது என்ன தெரியுமா? வெறும் ஜிஓ, கவர்மெண்ட் ஜிஓ சார். அரசியல் சட்டத்தை மீறினா ஆட்சியவே கலைக்கலாம். நாங்க மீறி இருக்கோம், தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக. நீங்க ஒரு தமிழ்தாய் வாழ்த்துக்கு போய் கெஞ்சுறீங்களே, கூத்தாடுறீங்களே, உங்க வீரம் என்ன? இந்த வீரத்தை நாங்க வந்து அமலப்படுத்தக்கூடாதா? ஒன்னு தெரிஞ்சுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நாங்க வந்து உங்களுடைய கவர்னன்ஸை தான் 6 மாசம் கழிச்சு விமர்சிப்போம்னு சொன்னோம். உங்களுடைய இயலாமைய, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற குறைபாடுகளை நாங்க விமர்சிக்க மாட்டோம். நீங்களும் சொல்ல முடியாது, நாங்களும் கேட்க முடியாது. நாங்க டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னா இவ்வளவு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, இவ்வளவு வந்து கற்பழிப்பு நடக்குது, பாலியல் தொந்தரவு நடக்குதுன்னு சொன்னா நீங்க உடனே விமர்சிக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்களே நான் வந்த உடனே எல்லாம் சரியாயின்னு சொன்னீங்களே. சரி, பணம் இல்ல, நிதி நிலைமை சீர் செய்வதற்கு 6 மாசம் ஆகலாம் அல்லது 2 வருஷம் ஆகலாம். சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை? போலீஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு, துப்பாக்கி உங்க கையில தானே இருக்கு, டிரான்ஸ்பரிங் அத்தாரிட்டி நீங்க தானே. அதுக்கு என்ன காலவாசம் வேணும்னு கேட்கறேன். உளவுத்துறை சரியா வச்சுக்க வேண்டியது நீங்க. உங்களுடைய உரையில் அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்றீங்க? இப்ப தமிழ்நாட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டதில்ல, சிங்கப்பெண்ணு ஒரு திட்டம் கையெழுத்து போட்டீங்க. நான் கேட்கிற சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்ரி சப்போர்ட் என்ன? கலைஞர் 3 கையெழுத்து போட்டார், எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் 3 கையெழுத்து போட்டார் முதலமைச்சர் வரும்போது. அதுக்கெல்லாம் பட்ஜெட்ரி சப்போர்ட் என்னன்னு நிதித்துறை செயலரோடு பேசி அலாட் பண்ணி முடிச்சவருக்கு தான் கையெழுத்து போடுவோம். சிங்கப்பெண்ணுக்கு பட்ஜெட்ரி அலோகேஷன் என்ன? நீங்க எல்லாம் சொல்ல வரீங்க, பேரை மட்டும் மாத்திட்டா போதுமா? ஒரு ஐஜியை போட்டீங்க, புதுசா ரெக்ரூட் பண்ணீங்களா? அது புதுசா டிபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல எந்தெந்த மாவட்டத்தில் சிங்கப்பெண் திட்டத்திற்கு போலீஸ் அலாட் ஆயிருக்காங்க? எத்தனை வெஹிக்கிள் நீங்க வாங்கிருக்கீங்க? அதையே நீங்க தொடக்கி வைக்கல, கையெழுத்து போட்டீங்களே, ஏன் இன்னும் தொடக்கி வைக்கலன்னு கேட்கறேன். ஒரு அதாவது இனபிலிட்டி, இன்காம்பிட்டன்ட் அப்படின்னு நான் உங்களை சொல்றதுல என்ன தப்பு? ஆனா நீங்க பேசுறது மட்டும் பாத்தீங்கன்னா கைத்தட்டலுக்காக, உணர்ச்சியை தூண்டுவதற்காக எல்லாம் பண்றீங்களே. நாங்க என்ன சக்தி தெரியுமா? மும்மொழி கொள்கையை நாங்க உள்ள விடல. என்னென்ன திட்டங்களை நிறுத்தி வச்சிருக்கோம், டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். PMC 2500 கோடியா இழந்தாலும் பரவாயில்ல, 10,000 கோடி நட்டப்பட்டாலும் பரவாயில்ல, மாநில உரிமை விட்டு கொடுக்க மாட்டார் மோடி அவர்களே, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? PM-க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ பிரஸ் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு வீரம்? உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? பாசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறீங்க. ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசத்து என்னாச்சு ப்ரோ? திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. திருவள்ளுவருக்கு வந்து இங்க காவி சாயம் பூசறது வந்து இப்ப பேச மாட்டேன்னு சொன்னா, எங்களுடைய மொழியை, இனத்தை தாழ்த்துகிற ஒருவரை கேள்வி கேட்பதற்கு துப்புள்ளாத ஒரு சக்தி எங்களை பார்த்து தீய சக்தி, தூர சக்தின்னு சொல்லுவீங்களா? நீங்க என்ன சக்தி? நார சக்தியா? கேட்க மாட்டோமா? அப்புறம் நாங்க சாதி, மதம், பணத்தை எல்லாம் உடைச்சிட்டீங்க. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டே போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இந்த பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் பேரை நான் தாண்டி வந்துட்டாங்கிறது இல்ல, அதெல்லாம் உள்ள மறைச்சு போட்டு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அதை விட பெரிய கொடுமை, இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னுடைய செல்லை பிள்ளைங்கிறாரு. ஐயோ ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு.
நான் இப்ப என்ன கேக்குறேன், இதெல்லாமா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரச்சனை? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ தந்தீங்களா? இன்னைக்கு டி.கே. சிவகுமார் பக்கத்து மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்கிற 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே, உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. எங்க தயவுல போற ஆட்சி, ஏற்கனவே இருந்த ஆட்சி, திமுக ஆட்சி, திமுக எதிர்ப்பான ஆட்சி, அந்த ஆட்சி போய்விட்டது. எங்க தயவுல இருக்கிற ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்னு பட்டவர்த்தமா சொல்றாரு. டி.கே. சிவகுமார் பதில் என்ன? அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாயி மகனாக பிறப்பாம இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாயி வீட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏர் ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்க ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளைய பறக்காம போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க, இந்த ஆட்சியில் நாங்கள் பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்னு கேட்கறேன், எங்களை 6 மாசம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது புது சீரிங்களா இருக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு. அப்புறம் கச்சத்தீவு வந்து நீண்ட நாள் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை. அதை கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க, கேட்போம்னு சொல்லுங்க, போராடுவோம்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். அதுல அரசியல் சட்ட சிக்கலே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே அன்றைக்கு கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் தலைமையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கண்டித்திருக்கிறது. எல்லா ஆவணங்களா இருக்கு. உடனே நீங்க செஞ்சு கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனா குறைந்தபட்ச ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணாம் அவங்க அமைச்சர்களுக்கு. என்ன அமைச்சர்கள் அவர்கள்? கச்சத்தீவை பத்தி பேசினா நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவர் சிலையை பத்தி காவிசல் அடிக்கிறார் கவர்னர் கேட்டாக்க அதை இப்ப பேச வேணாம். அப்புறம் பக்ரீத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எங்கள் கட்சியின் சார்பில் சரவணன், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி எல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க. நீங்க வந்து என்ன பேசுறீங்க? மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் போனீங்களே, பிரதமர் என்ன கேட்டு வந்தீங்க? மதச்சார்பு விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய பதில் என்ன? உங்க கமெண்ட்ஸ் என்ன? அப்பீல் போக போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லையே. இப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி திமுக ஆட்சி மேல பலி போடுறீங்களே. ஏன் கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக் ரெக்கார்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும், அது ஜெயலலிதா காலத்திலிருந்து, எங்களுடைய காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து பேக் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. வழக்கமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்னா எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நினைச்சு ஃபோர்சி பண்ணி முன்கூட்டி கூடுதல் மின்சாரம் தேவைப்படும், அது ஜெயலலிதா காலத்திலிருந்து, எங்களுடைய காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து பேக் ரெக்கார்ட், ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. வழக்கமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்னா எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறத நினைச்சு ஃபோர்சி பண்ணி முன்கூட்டி அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழி இல்லை நாங்க வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறதுக்கு கூட துப்புல உங்களுக்கு. கரண்ட் இப்ப போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ, சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒண்ணுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ரோ, இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய நியாயமான எல்லா செயல்களுக்கும் உடனிருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத, முன்னனுபவம் இல்லாமல் போவதில் தவறில்லை. ஆனால் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தாண்டோணித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை நான் தான்ங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான்.
பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்லி உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% பேர் உங்களை வேணாம்னு ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitution methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-15% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதில் எல்லலும் துழலுமாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்குள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் அதுதான் மொத்தமா சொன்னேன். கான்ஸ்டிடியூஷன் மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அலைன்ஸ்ல ஜெயிச்சவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற நான் ஒத்துக்கிறேன். சிபிஐ சிபிஎம் ஒத்துக்கிறேன். மற்றவங்களை நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்ல வர்றது, இன்னொரு அணியில இருந்து வெற்றி பெற்ற பிறகு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைத்ததற்கு பிறகும் நீங்கள் ஏதோ 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே, கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்தில் எங்க போச்சு உங்க கை? பேப்பரை வச்சுட்டு பேசிக்கிறீங்க, என்ன அர்த்தம்? ஏன் பவுனீங்க? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி உங்களால ஏன் பதில் சொல்ல எதிர்கொள்ள முடியல? உங்க பாடி லாங்குவேஜ் எங்க போச்சு அன்னைக்கு? மை சின்சியர் அப்பீல் டு தி பிரஸ். நான் தயவு பண்ணி கேட்கறேன், ஏதோ அவரை வெறுத்து கேட்கல. 2 பாடி லாங்குவேஜையும் 2 டோன் அண்ட் டனாரையும் நீங்க ஒப்புமை செய்யுங்க. அதற்கு பிறகு இவருடைய ஆளுமை என்ன, இவர் என்ன செய்ய போகிறார், என்ன டெலிவரி கொடுக்க போறார் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும். என்ன விமர்சனம் வச்சிருக்கோங்க? என்ன விமர்சனம் வச்சிருக்கோம் மேல சொல்லுங்க பாப்போம். ப்ரோ என்ன விமர்சனம் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் போனீங்க சார், there must be accountability. You are elected chief minister. You met the prime minister. Is it not our right to get information from you? Or is it not your duty to disclose what happened with the prime minister? என்ன பிரஸ் பார்க்க வரீங்க? 4வது தூண் சார் அது. நானே தப்பு பண்ணா வெளியே கொண்டு வரதான், தப்பா இருந்தாலும் தப்பு தான். 1,20,000 கோடி சொன்னது நீங்க தான், அது இல்லைன்னு சொல்லி விரும்பி பிற்பாடு ஒத்துக்கிட்டது நீங்க தான். பட் இட் நீட் இன் டெமோக்ரஸி. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னா இதெல்லாம் சும்மா ஒரு கூடாம போட்டுக்கிறது. நீங்க எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம். இதெல்லாம் அது தாவேக வளர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டோம். அல்லது ஒன்றும் தெரியாத அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்கல்ல, சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் தெரியாத அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் இவர் பேசக்கூடாது. RSS அவர் எங்க இருந்து பார்த்தாரு சார்? அவர் எங்க இருந்து? நான் வாதத்துக்காக சொல்றேன். திமுகவிலையோ அதிமுகவிலையோ 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் இது என்ன ஒரு ஒரு புதுசா இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இது நல்லதா, ஏன் நம்ம திராவிட சித்தாந்தத்துல ஒண்ணுதானே அப்படின்னு முயற்சி பண்ணி பேசி இருக்கலாம். ஜனநாயகத்தில் பேசக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. பட் வாட் வாஸ் அண்ட் வாட் இஸ் தி கன்சிஸ்டன்ட் ஸ்டாண்ட் டேக்கன் பை மிஸ்டர் M.K. ஸ்டாலின், எங்க கட்சியினுடைய தலைவர் எடுத்த திடமான முடிவு என்ன சார்? பாரதி 2 பேர் பேசியிருப்பாரு, நான் 2 பேரோட பேசுவேன். ரைட் சார், இந்த கட்சியில் இருக்கிற ஜனநாயக உரிமையை கலைஞர்கிட்டயோ ஸ்டாலின்ட்டோ எதிர்க்கிறதே நான் பேசுவேன். நான் என்ன ஒரு பட்டணத்தில் உண்மையை சொல்லட்டுமா? இந்த அரசாங்கத்தை எடுத்து ஓட்டு போடணும் வேணாம் பண்ணப்ப வேணாம், நான் கொஞ்சம் பேர் நான் ஓட்டு போடணும்னு சொன்னேன். இல்ல ஓட்டு போட வேணாம்னு ஒரு முடிவு எடுத்தோம். பட் இட் வாஸ் மை ரைட். ஏன் என்னோட தலைவர்கிட்ட ஓட்டு போடணுங்க தானே கருத்து, எதுக்குனுங்க, இல்லைன்னா மக்கள் எனக்கு தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் கருத்து கொஞ்சம் சீரியஸ் வேணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசணும். இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்கறேன். உடனே என்ன பெரிய அப்படியே கண்ணா நான் என்ன கேட்கறேங்க, நீங்க மற்றும் சிலர் அல்லு சில்லு அவங்களோட போய் டீ குடிச்சு காபி குடிச்சு போட்டா எடுத்து வெக்க இல்லாம சால்வை போட்டுட்டு அவன் சால்வை நீங்க போடுறதை வாங்கிட்டு நாங்க பண்ணோம்னா என்ன பண்ணிட்டு கேட்கிறேன் சார். வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி டிஎம்கே, வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆஃப் தி லீடர்? அபிஷியலா என்ன வருதுன்னு பார்க்கணும். அதுக்குள்ள டிஸ்கஷன் 1000 நடந்திருக்கலாம். ஏன்னா நாங்க செயல்பட பொதுக்குள்ள கூட்டணுமா? கேட்டா பாரதி வீட்டுல என்ன நடந்துச்சு, ராஜா வீட்டுல 2 பேர் நடந்துச்சு, இளங்கோ வீட்டுல நடந்துச்சு. என்ன நடந்துட்டு போகுது? ஜனநாயகத்தில் நடக்குது சார், தப்பு இல்ல. அலிகேஷன் கவுண்டர் அலிகேஷன் குவைட் காமன் இன் டெமோக்ரஸி. இட் ஷுட் பி. இது நீங்க பிரஸ் தானே, அவர் சொல்லிட்டு வரல, எங்கள்கிட்ட கேக்குறீங்கல்ல.
இப்ப நடக்கிற கொலைக்கு கொள்ளைக்கு பாலியல் வன்முறைக்கு எப்படிங்க பழைய அரசு காரணமாகும்னு அவர்கிட்ட கேட்டீங்களா? அது ப்ளீஸ் கேட்டீங்களா சார்? என்னங்க கவர்மெண்ட் மாறிடுச்சு, ஆபீசர்ஸ் மாறிட்டாங்க, மெஷினரி மாறிடுச்சு. யூ கேவ் ஏ கிளியர் சிக்னல். நான் பழைய ஆட்சி மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. தி மெசேஜ் சென்ட் அனுப்பிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு பிறகு கொலைகள் நடக்குது. அதுக்கு எப்படி மு.க. ஸ்டாலினும் பழைய அமைச்சரவையும் பழைய கவர்மெண்ட் காரணமா இருக்கும்? நான் ஆமா ஆமா பாத்துருக்கேன். நான் என்ன கேக்குறேன் உங்கள்கிட்ட, நீங்க ஏன் தயவு பண்ணி ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்கன்னு கேக்குறேன். பார்த்தால கேக்குறதுக்கு சார், நேருவை இந்திரா காந்திய கலைஞரை நீங்க பாத்துறீங்கல்ல, நீங்க எங்கள்கிட்ட கேக்குறீங்களே தவிர அவரு சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்றது நியாயமா, இது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கா, தப்பு இல்லையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டீங்களா? பார்த்தாலே கேக்குறது அதான் ஓடுறாங்க. அதனால என்ன 24 மணி நேரத்தை 25 மாத்திரலாமா? நாளையில இருந்து நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சார் மேடம், நான் இவருக்கா 25 மாத்திட்டுமா? 365 நாள் இன்னொரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா? எதுக்கு நேரம் கேக்குறேன் சார். பிரஸ் பாக்குறது வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் டியூட்டி டு டிஸ்சார்ஜ் தி கான்ஸ்டிடியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கு தான் 4th எஸ்டேட் உங்களுக்கு சொல்லட்டுமா? கான்ஸ்டியூஷன் டிபேட் எடுத்து படிங்க. நீங்க வந்து எக்ஸிகியூட்டிவ் லிமிடேஷன் வச்சுட்டீங்க, வரம்பு வச்சுட்டீங்க, ஜுடிஷியரி வரம்பு வச்சுட்டீங்க, லெஜிஸ்லேஷன் வரம்பு வச்சிருக்கீங்க. அந்த வரம்புகளை மீறும் போது என்ன பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க. ஏன் பிரஸுக்கு வரம்பு வைக்கலன்னு KT ஷானூர் எம்பவர் கேட்டிருக்காரு அரசியல் என்ன செய்யல. அப்ப அவர் சொல்றாரு, இந்த 3 துறையிலும் தங்களுடைய டியூட்டில இருந்து தவறிட்டாங்கன்னா அதை இடித்துரைத்து மக்களை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை பேணுவதற்கு கடைசி அசைலம், தி லாஸ்ட் அசைலம் இஸ் 4th எஸ்டேட்ங்கிறாரு. வித் ஃபோல்டட் ஹேண்ட். இது அம்பேத்கர் கோட். எல்லாத்துக்கும் கடைசி புகலிடம் நீங்க தாங்கிறாரு. அதனாலதான் அவர்களுக்கு வரம்பு நான் வைக்கவில்லை, அவங்க சட்டத்திட்டத்தை உருவாக்கவில்லை. லெட் அஸ் ஹேவ் எ ஃப்ரீ பிரஸ்னாரு. நீங்க அப்படி இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு கேள்வி என்ன கேக்குறீங்களா? முதலமைச்சர் கேட்க மாட்டேங்கிறீங்க ப்ரோ. விஜய் ப்ரோ, இதுவும் நியாயம் இல்ல ப்ரோ, கேளுங்க ப்ரோ. காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த கட்சிகள் வெளியேறினாலும் அவங்களை பத்தி கடுமையான விமர்சனங்கள் இல்ல. நான் வெளியேறது மட்டும்தான் திமுக அவங்களுக்கு கடுமையாக விமர்சனம் நடத்துறோம். அது எங்களுக்கு இருந்த அவ்வளவு பிழைப்பு பாசம் யாருக்கு கூட வச்சிருந்தோமோ அந்த பாசம் வந்து முரண்படும் போது கோவம் வரும். காங்கிரஸ் அவ்வளவு பாசம் வைக்கல, ஐடியாலஜிக்கலா. சிபிஎம் வெளியே இருந்தாங்க, அதனால எங்களுக்கு ஒருத்தர் இருக்கும். அதுல என்ன இருக்கு சார்? என்ன சொந்த தம்பி, எங்க அண்ணன் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த ட்ரஸ்ட் விட்டு இல்லைன்னு சொல்லும்போது கோவம் வரும். நாளைக்கு திரும்பவும் சேர்ந்துக்குவோம் சார். ஐடியாலஜிக்கலி வேற சேலிங் சேம் போட். அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமா நானும் பேசியிருப்போம், அவங்களும் பேசியிருப்பாங்க. அதுல என்ன இருக்கு? நத்திங். இது ஒரு சகோதர முரண்பாடு, அவ்வளவுதான். இட் மே நாட் பி பெர்மனன்ட். நான் பாக்கலைங்க, அவர் இன்டர்வியூ நான் பாக்கல. எங்க கேஷியர் சொல்றாங்க, என்னன்னு தெரியல, அபிஷியல் என்ன தெரியல. இல்ல டிவியில பார்த்தேன், இன்னும் யாருக்குமே அழைப்பு வந்த மாதிரி தெரியல. எல்லாம் கேஷியங்கள் வருது, உங்க டிவியில வருது, அழைக்க போறாங்க, திமுக போகுமா சார்? உங்களுக்கு தான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, எல்லாத்தையும் போட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு யாரு ஏங்க இப்ப அவர் வந்து திருச்சியில பேசின பேச்சுக்கே நான் பதில் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னும் அவரெல்லாம் பேசணும், நான் தான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் வார்த்தையை கடுமையாக பயன்படுத்த முடியாது. அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். ஒரு உட்டோப்பியன் ஒரு வேர்டு தெரியுமா? யூஆர் லிவிங் இன் உட்டோப்பியன் வேர்ல்டுமாங்க. அது மாதிரி ரைட். இது ஒரு தேர்தலில் வந்து ஒன்றும் சிங்கிள் ஃபுல் மெஜாரிட்டி கொடுக்கல, ஒரு ஃப்ராக்சர்டு மெஜாரிட்டி தான் கொடுத்துருக்காங்க, 107 தான் கொடுத்துருக்காங்க. நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல பாத்தீங்கன்னா கவர்னர் முதல் நாள் ரிஜெக்ட் பண்ணாரு. என்ன ரிஜெக்ட் பண்ணாருன்னா சிங்கிள் மெஜாரிட்டி சொல்லல அப்படின்னாரு. இந்த மாதிரி ஒரு ஃபிஷி சூழ்நிலையில ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பேசுவார், அதை வச்சுட்டு பேசுட்டுமே. சார் மதிப்பீடு தான் டெய்லி நான் கொடுத்துட்டு இருக்குமே. கொல்ல இன்னைக்கு கூட தூத்துக்குடியில கனிமொழி தொழில் நடந்து கனிமொழி பேட்டி கொடுத்துருக்காங்க. பிரஸ்ல கேட்டாங்க. நீங்க பலன் 4 நாள் எதை சொல்றீங்க? எம்எல்ஏ இருங்க சார், நான் என்ன சொல்றேன், ஒரு அதிமுக எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ வராரு. அவருக்கு வந்து பெரிய கான்ட்ராக்டர், அவருக்கு வந்து பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமா இருக்கு. அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாம ஒரு பிசினஸே ஓடாது. நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து தொகுதி மக்களுக்கு நான் நல்லது செய்வதற்காக
நான் கட்சி மாறுறேன்றாரு, கட்சி மாறுறேங்கிறாரு. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? இதை செல்வாக்கு நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க சோசியல் மீடியா வலைதளங்களில் பாருங்க, என் பேத்தி சொல்லி ஒன்று போட்டேன், என் பேரை சொல்லி போட்டு வருதா இல்லையா? நீங்க எப்படி நாளுக்கு நாள் அதிகரித்து சொல்றீங்கன்னு கேட்கறேன். மணமகிழ் மண்டபத்தில் கிடைக்குது தெரியுமா? இப்போ நீங்க எங்க க்ளோஸ் பண்ணீங்களோ பக்கத்துல மணமகிழ் மண்டபத்தில் விற்கிறாங்க. பேரு மணமகிழ் மன்றம். அதை எது மகிழ்ச்சிக்கு விற்கிறாங்க. இது பேர் க்ளோஸ் பண்றோம். நாங்க கூட தான் 500 க்ளோஸ் பண்ணோம். நாங்க 500 க்ளோஸ் பண்ணோம். வெப்சைட்ல போட்டோம், வீடியோ எடுத்து போட்டோம். நீங்க போட்டீங்களா? ஆனா பக்கத்துல இருக்க மணமகிழ் விற்கிறது வீடியோ எடுத்து போட்டுருக்காங்களே, உங்க பதில் என்ன? யார நாங்க என்ன சூழ்ச்சி சொல்லணும்னு சொல்லுங்க சார். சார் சாரி டு சே, பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சி செய்கிறாரு, சூழ்ச்சி என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இட் இஸ் பவுண்ட் அண்ட் டியூட்டி ஆஃப் மைசெல்ஃப் டு கிவ் தி ஆன்சர். என்ன சூழ்ச்சியா சொல்ல மாட்டேங்கிறாரு. சூழ்ச்சி செய்யாதீங்க, சூழ்ச்சி இல்ல சார். இருட்டில் போய் பேய் வருது பேய் வருது பேய் வருதுன்னா ஒண்ணு வந்து மனநிலை கொன்றியவனா இருக்கும், இல்ல தைரியம் கொன்றியவனா இருக்கும். நீங்க தான் முடிவு பண்ணி